என்னோட ஹஸ்பண்ட்காக பன்னீர் கிரேவி நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். அது பெரிய டாஸ்க்லாம் கிடையாது. பட் குக்கிங்கே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து கொஞ்சம் ஒரு மாரியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து பன்னீர பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்துட்டு, அத கடாயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அப்படி எடுக்கிறதுனால வந்து பன்னீர் சாஃப்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அத வந்து ட்ரை பண்ணேன். நல்லாவே சாஃப்ட்டா இருந்தது. என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் குடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, முந்திரி, பச்சை மொளகாய், இஞ்சி, பூண்டு, ஆ பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம். இப்ப இதில என்னென்னலாம் போட்டு நான் அரைக்கிறேன் அப்டின்னா, முந்திரி 8 பல்லு, பூண்டு, இஞ்சி, தக்காளி, பச்சை மொளகா இதெல்லாம் அரைச்சு தனியா வச்சுக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காவ எண்ணெயில போட்டு பொரிச்சதுக்கு அப்புறமா, பெரிய வெங்காயம் 2 சைஸு அத எடுத்து வெட்டி போட்டு நல்லா வணங்குனதுக்கு அப்புறமா, இந்த அரைச்சு வச்ச பேஸ்ட்ட தூக்கி ஊத்தி நல்லா கொதிக்க விடணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா, கொஞ்சோண்டு தண்ணீய ஆட் பண்ணி கொதிக்க விட்டுட்டு, அது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் எடுத்து போட்டுறணும். பன்னீர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் ஆனா போதும். ரொம்ப நேரம் விட்டோம் அப்டின்னா, அது உருகிரும். அதனால நான் வந்து 5 மினிட்ஸ் மட்டும் அதில ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சு வந்தோனே, கொத்தமல்லி தழ போட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டதுக்கு செம்ம சூப்பரா இருந்தது. என்னோட ஹஸ்பண்டும் வந்தாங்க. அவங்களுக்கும் சாப்பிடுறதுக்கு குடுத்தேன். சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு செஞ்சு குடுத்ததுக்கு ஒர்த்தான ரெஸ்பான்ஸ் வந்தனால எனக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. டாடா பாய். இந்த மாரி வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.